எல்லோரும் இங்கே வருகை தந்தார்கள். திருவண்ணாமலை நகரத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழா, எம்ஜிஆருடைய ஆண்டு விழா, இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழா அனைத்தையும் சிறப்பாக கொண்டாடினோம். எல்லோரும் வந்தார்கள், வந்திருந்து என்னை வாழ்த்தினார்கள். அந்த வாழ்த்திய இடங்களுக்கு என்னுடைய அன்புகோடு எனக்கு வருகை தந்த அனைவருக்கும் முதல் கண்ணினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வறுமை கோட்டில் இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழை பாடியே தீருவேன். எத்தனை இடர்பாடு வந்தாலும் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தியே தீருவேன் என்று அது ஒரு வைராகியமாக எடுத்துக்கொண்டு உரிமை குரல் நாளிதழையும் நடத்தி இந்த விழாக்களை நடத்தி வருகின்ற அண்ணன் ராஜ் அவர்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக முதல் கண் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்து இப்போது அவருக்கு திருவண்ணாமலை நகர எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக இந்த சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றேன். அதேபோல் அண்ணன் ராஜண்ணன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக இரவும் பகலும் பாடுபட்டு தவறு எங்கு நடந்தாலும் அதை சுட்டிக்காட்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழுக்கு கேடு விளைத்தால் அதை தட்டி கேட்க முதலாக நான் இருப்பேன் என்று அண்ணன் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் தட்டி கேட்டு எங்களுக்கெல்லாம் உற்சாகம் ஊட்டி நாமும் தட்டி கேட்க வேண்டும் என்ற உணர்வு எங்களை ஊட்டிய அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு நகர எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் அவருக்கு சார்பு அளித்து இப்போது கௌரவிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற கதாநாயகனை வைத்து விழா நடத்தினாலும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு கதாநாயகனாக இருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரர் எம்ஜிசி அண்ணன் பிரதீப் பால் அவர்களுக்கு திருவண்ணாமலை நகர எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக சார்பை அளித்து கௌரவித்து இந்த விழா நடைபெறுவதற்கு முக்கியமாக அவர்தான் காரணம். அவருக்கும் நாங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சார்பை அளித்து கௌரவிக்கின்றேன். இன்றைய தினம் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் அந்த நிகழ்ச்சிகளாம் நடக்கிறது என்று சொன்னால் அனைத்துலக எம்ஜிஆர் பொதுநல சங்கம் மதங்களை கடந்து மனிதர்களால் நேசிக்கப்படும் எங்கள் இறைவன் எம்ஜிஆர் என்று இங்கே பலகையை அச்சடித்து விளம்பரப்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கின்றவர்கள் ஒரு சில பேர் நினைப்பார்கள் என்ன எம்ஜிஆரை இறைவன் என்று சொல்கிறார்கள் என்று. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறைவனாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அந்த இறைவனுக்கு விழா இன்றைக்கு கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் எப்படி இறைவன் என்று கருதுகிறோம் என்று சில பேர் கேட்பார்கள். இது நான் அரசியல் மேடையாக இருந்தால் விவரமாக சொல்வேன். இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை, அதாவது எம்ஜிஆர் என்று இறைவனை எப்படி நாம் இறைவனாக கருதுகிறோம் என்பதற்காக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் தினந்தோறும் வணங்கி இருப்பீர்கள் கிருபானந்த வாரியார். அந்த கிருபானந்த வாரியார் ஆன்மீகவாதி. அந்த ஆன்மீகவாதி ஒரு கோயிலை கட்டி இருக்கிறார். அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு அதை நடத்துகின்ற நேரத்திலே பணம் பற்றாக்குறை ஏற்பட்டு தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அது நிறைவேறுமா என்று கதை அடங்கிக் கொண்டு வேதனையோடு இருந்த நேரத்திலே அந்த கிருபானந்த வாரியார் அவர்கள் நேரடியாக யாரிடத்தில் போய் கேட்டால் அது கிடைக்கும் என்று அவர் எண்ணினாரோ தெரியலே, நேராக பரங்கிமலை தோட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்கின்ற அந்த பரங்கிமலைக்கு சென்று புரட்சி தலைவர் ராமராவுடைய இல்லத்திலே சென்று புரட்சி தலைவரை காண உட்கார்ந்திருக்கிறார். அரை மணி நேரமாக உட்கார்ந்திருக்கிறார். தகவலை சொல்லவில்லை.
புரட்சி தலைவர் வெளியே வந்து பார்க்கின்ற போது வாரியார் உட்கார்ந்து இருக்கிறார். உடனே பதறி போய் யார் இவ்வளவு நேரம் உட்கார வைத்தது, ஏன் தகவலை சொல்லவில்லை என்று கடிந்து கொள்கிறார். பிறகு என்ன விஷயமாக வந்தீர்கள் சொல்லுங்கள் என்ற நேரத்தில், ஒன்றுமில்லை தம்பி, நான் கோயிலை கட்டுகிறேன், கும்பாபிஷ தேதி அறிவித்து விட்டேன், பணம் வசூலாகவில்லை, உன்னிடத்தில் வந்தால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன், என்னுடைய நம்பிக்கை வீணாகாது என்று கருதுகிறேன் என்று சொன்ன நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், இந்த தள்ளாத வயத்தில் முருகப்பெருமானுக்காக நீங்கள் பணியாற்றுகின்ற இந்த உடம்பை வைத்து அடுத்த இடத்திலே நீங்கள் கேட்கக்கூடாது, இதுவே கடைசியாக இருக்க வேண்டும், உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து இந்த கோயில் பணி முடித்து அதன் பிறகு எவ்வளவு செலவு வேண்டுமோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பிளாங்க் செக்கை கொடுத்தவுடனே வாரியார் அப்படியே கண் கலங்கி சொன்னார், நான் எத்தனையோ மனிதனை பார்த்திருக்கிறேன், இது போல உன்னுடைய உனது மனமோ பொன்பல செம்மல் என்று நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி வாரியார் சாமியை வாழ்த்தினார் என்று சொன்னால் அதைத்தான் இறைவன் என்று நாம் கருதுகிறோம். அதே போல் என்னுடைய சமுதாயத்திலே நாங்கள் வணங்குகின்ற நபிகள் நாயகம் அவர் தினந்தோறும் காலையிலே பள்ளிவாசலுக்கு செல்கின்ற போது ஒரு வீட்டிலிருந்து மத்தியில் இருந்து ஒரு பெண்மணி 5 மணி காலை 5 மணிக்கு குப்பைகளை எல்லாம் கீழே கொட்டுவார்கள். அந்த குப்பை கொட்டுகின்ற நேரத்திலே அந்த நாயகம் அவர்கள் போகின்ற போது அவர் மீது படும், அதை பார்த்துவிட்டு அவர் சண்டை போடவில்லை, அந்த குப்பையெல்லாம் தள்ளிவிட்டு பள்ளிவாசலுக்கு போயிடுவார். மறுநாள் காலை போகிறார், அதே போல் கூட்டுகிறார்கள். திருப்பி 3 நாட்களாக இதே போல் அந்த பெண்மணி பள்ளிவாசலுக்கு போகும்போதெல்லாம் பெருக்கி வைத்திருந்து அந்த குப்பையை கொட்டுவாள். என்ன காரணமோ தெரியவில்லை. நபிகள் நாயகம் வேதனைப்பட்டார். மறுநாள் என்ன காரணம், இன்று குப்பை விழவில்லையே, அந்த அம்மையாருக்கு என்ன ஆயிற்று என்று போய்விட்டார். மறுநாளும் பார்த்தார், குப்பை விழவில்லை. உடனே நபிகள் நாயகம் நேராக வீட்டுக்கு சென்றார். மத்திய மேலே சென்று அந்த அம்மணி எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் அந்த அம்மணி கடுமையான ஜுரத்திலே பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்திலே இவர் போய் பார்த்த உடனே ஏன் இப்படி ஆகிவிட்டார், என்ன காரணம் என்று கேட்டபோது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னவோ தெரியவில்லை, நான் உங்களுக்கு செய்த கொடுமை, குப்பையை உங்கள் கீழே கொட்டியதால் இறைவன் எனக்கு கொடுத்த தண்டனை என்று நான் கருதுகிறேன் என்று கண் கலங்கி அந்த பெண் சொன்ன போது நபிகள் நாயகம் கையை பிடித்துவிட்டு ஒன்றுமே நடக்காது, கவலைப்படாதே, நீ நலமாக ஆகிவிடுவாய் என்று அவர் வர்ணித்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு வந்தார்கள். அதே போல் மறுநாள் அந்த பெண்மணி சுகமாக எழுந்து உட்கார்ந்தார்கள். அதே போல்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது நடிகை எம்.ஆர். ராதா பேசிக் கொண்டிருந்த நேரத்திலே திடீரென்று துப்பாக்கி எடுத்து சுட்டதன் விளைவு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கழுத்திலே ஒரு குண்டு சிக்கிக் கொண்டது. சிக்கிக் கொண்ட உடனே அவரும் எடுத்துத்தான் ராதாவும் துப்பாக்கி எடுத்தால் சுட்டுக் கொண்டார். இருவரும் மருத்துவமனையிலே சேர்க்கப்படுகிறார்கள். ராதா ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை செய்கிறார்கள். கண் விழிக்க நாளாகிறது. முதலாக கண் விழித்தவுடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்கிறார், கழுத்திலே கட்டு போடப்பட்டிருக்கிறது. மரணத்தோடு போராடிய எம்ஜிஆர் கண் விழித்து பார்த்தவுடனே என்னை சுட்ட எம்.ஆர். ராதா அண்ணன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்பேற்பட்ட தெய்வமாக மனித தெய்வமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் எம்ஜிஆரை தெய்வமாக கொண்டாடுகிறோம். அதைத்தான் இறைவன் என்று நாம் அறிவிக்கின்றோம். அந்த இறைவனுக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா. உலகத்திலே யாருமே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு, வாய்ப்பேசாதவர்களுக்கு, கண் தெரியாதவர்களுக்கு, காது கேட்காதவர்களுக்கு எழுதி வைத்த தலைவன் உலகத்திலே எம்ஜிஆரை தவிர வேறு யாருமே கிடையாது. அவன் வாரிசுகளுக்கு எழுதியிருக்கிறான். பத்தலைன்னு சொல்லி வெளிமாநிலத்தில் போய் சம்பாதிக்கிறான், டெல்லியில போய் சம்பாதிக்கிறான், சம்பாதித்து தீகா கிடைக்க போறான். இந்த சூழ்நிலை இருக்கிற நேரத்திலே